விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சுக்கிரன் செவ்வாய் பெயர்ச்சியினால் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அடைய காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது 24/12/2023 முதல் 30/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம். அதன்படி மேசராசி என்பர்களே, உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பிரவேசிக்க இருக்கின்றார். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும், செவ்வாய் பகவான் புதன்கிழமை அன்னைக்கு செவ்வாய் வர்றாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ தான் மாறி இருக்கிறார், சனி பகவான் வந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நண்பர்களே, பொருளாதார ரீதியாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும் அப்படிம்பாங்க. அந்த விதிப்படி இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திதி, அதாவது இப்போ தான் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சது. இன்றிலிருந்து ராப்பத்து நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ராப்பத்து நிகழ்ச்சி நம்மளுடைய பெருமாளுக்கு மிக சீரும் சிறப்பாக நடைபெறும். இன்றைக்கி திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா திரியோதசி திதி, பிரதோஷ காலகட்டங்கள், சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்துக்காக பிரதோஷம் என்ற தினம் நடக்கிறது. யோகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சித்த யோகம், நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அடுத்தபடியாக நாளைய தினம் அதாவது 25/12/2023 நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், சதுர்த்தசி திதி, கரி நாள், அதாவது 25ஆம் தேதி கரி நாள். அடுத்து 26ஆம் தேதி மிக யோகமான நாள். அன்றைக்கு பௌர்ணமி திதி, மார்கழி மாதத்து பௌர்ணமி திதி வருகிறது. நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அன்று பௌர்ணமி, சித்த யோகம், அருமையான நாள். அடுத்தபடியாக ரொம்ப விசேஷமான நாள் 27/12/2023 புதன்கிழமை அன்னைக்கு பிரதம திதி, தேய்பிரையில் வரக்கூடிய பிரதம திதி ஆரம்பிக்கிறது. அன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். அன்று ஆருத்ரா தரிசனம், சகல சிவ ஆலயங்களிலும் அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும். நம்ம உத்தரகோசமங்கையில் சிவபெருமானுக்கு நடராஜருக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் நடைபெறுகிறது. மிக விசேஷமான நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்தபடியாக வியாழக்கிழமை, அதாவது 28/12/2023 வியாழக்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு புனர்பூச நட்சத்திரம். யோகம் யோகம் தான் சித்த யோகம் கிடைக்குது. அன்று பரசுராமருடைய ஜெயந்தி, அன்று சுப முகூர்த்த நாள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா 29/12/2023 வெள்ளிக்கிழமை துவிதியை திதி முடிஞ்சு திருதியை திதி. அன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அன்று இந்த மார்கழி மாதத்தில் இந்த கர்ப்போட்ட நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நாளில் கர்ப்போட்டம் மேகத்திற்கு பிடித்தால் அடுத்து வரக்கூடிய காலகட்டமாகிய புரட்டாசி ஐப்பசி காலகட்டங்களில் சீரான மழைப்பொழிவு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக அன்று கர்ப்போட்ட நாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது 30/12/2023 சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடியனால சங்கடகர சதுர்த்தியாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான விசேஷமான அமைப்புகள். மேசராசி என்பதே பொதுவாக சந்திராசிரமமோ வேதையோ இல்லாமல் இருந்தால் அந்த நாள் மிக அற்புதமான நாளாக அமையும். அதுபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் வேதையோ இல்லை, அது ஒரு சிறப்பான அம்சம். ரெண்டாவது, 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் தனஸ்தானத்திலையும் 4ஆம் இடத்துலையும் அமர்றதுனால பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த பலனை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக தன வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார், அதாவது 2ஆம் ராசியை பார்க்குறார். அப்படி பார்க்குறப்ப ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற விதிப்படி 2ஆம் இடம் வலுவாக இருக்கும். பணம், பொருளாதாரம், தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் சிறந்த முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
அடுத்தபடியாக தொழில் வியாபாரம், இது ரொம்ப முக்கியமானது. இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இதுவரை 10ல் அமர்ந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்றனால தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இனி வரும் காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பண்டிகைகள் வேறு நிறைய வர காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம். நல்ல யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இது வந்து விடுமுறை காலகட்டமாக அமைகிறனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் தான் உண்டு. அடுத்தபடியாக முக்கியமாக சுபமங்கலம். இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு நடக்கிற இந்த காலகட்டம் பூராமே சுபமான வாரம் தான். அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அடுத்து ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய புதன்கிழமை, இது ரெண்டும் வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த மூன்றும் சுப யோகத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மார்கழியில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். ஆனால் உறுதி செய்வது தையில் தான் உறுதி செய்வாங்க. ஆனால் மார்கழியில் பார்க்கலாம், பேசலாம், அந்த நிகழ்ச்சியில் நடக்கிற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மேசராசி பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதும் கணவன் மனைவி உறவில் மிகப்பெரிய யோகமும் லாபமும் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவம் மிக அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தில் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கை, அந்த சேர்க்கைகளுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல சிறந்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மங்கள செய்தியும் சுப செய்தியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசி பெண்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்களே அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசி என்பதே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தில் இந்த நம்ம சொன்ன மாதிரி ராப்பத்து நடக்கிறனால பெருமாள் இந்த 10 நாளும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான அமைப்பு அமையும். அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தேதி வருகிறது. இந்த பௌர்ணமி தேதியில் அவரவருடைய முன்னோர்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. நல்ல அனுகிரகம் பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து ஆருத்ரா தரிசனம் வருகிறது. அந்த ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் அந்த அபிஷேக ஆராதனையில் கண்குளிர பார்த்தாலே அதுவே ஒரு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதனால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு. அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு மிக அற்புதமான நாள். சங்கடங்களெல்லாம் நீக்கக்கூடிய சதுர்த்தி, விநாயகருடைய அந்த சதுர்த்தி வருகிற காரணத்தினால சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. எல்லா யோகமும் லாபமும் மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக சொல்லப்படணும்னா முதல்ல யோக பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கூடுமான வரை அதை சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா சிறந்த யோகமும் லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.